எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி சங்கீத புஸ்தகம் 84ஆம் அதிகாரம், சங்கீதம் 84 2ஆம் வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 84:2 நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் இடுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இறக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய கிருபைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் ஒருவரை எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி நாங்கள் இன்னும் மேல் பலப்பட்டு உமக்காக எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பேசுகிற காரியங்களை, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள், சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், அசட்டைத்தனங்கள்லாம் நீங்கி உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையில் பலப்பட்டு வாழுகிற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும். நீ பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். என் ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம வாஞ்சையும் தவனமாக இருக்கிறோமா? இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தியானிக்க உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. சர்ச்சுனா என்ன, நம்ம தேவனுடைய ஆலயம்னா என்ன, எதற்காக நம்ம அவர் சமூகத்தில் கூடுகிறோம் என்பதை ஆண்டவர் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனமாக இருக்குது. எப்போ தவம் எடுப்போம்? எப்போ நம்ம தவம் எடுப்போம்? நம்மளால் முடியாட்டாலும் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கும்னு சொல்லிட்டு தவம் எடுத்து கண்டிப்பாக செய்வோம். எப்போ வாஞ்ச வரும்? எப்போ நமக்கு ஒரு வாஞ்ச வரும்? ஒரு காரியத்தை விருப்பத்தோடு செஞ்சோம்னா அந்த காரியத்தின் மீது நமக்கு வாஞ்ச வரும். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஆலயத்தில் நமக்கு வாஞ்சையும் தவனவுமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்தில் பாசு கேட்பாங்க, மற்றவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதற்காக நம்ம ஆலயத்துக்கு கூடி வரக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அவரை தொழுது கொள்ள தேவ சமூகத்துக்கு நாம் கூடி வருகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்கிறார் தாவீது, உமது ஆலயத்துக்குள் நுழைவதற்கு நான் மிகுந்த ஆவலாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஆவலாக இருக்கிறாராம்? மிகுந்த ஆவலாக இருக்கிறான். நமக்கு அப்படிப்பட்ட ஆவல் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு வராது, போகணுமேன்னு வரும். ஸோ ஆண்டவர் நம்முடைய ஆலய பிரகாரங்களில் நம் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கும்போது தான் தேவ நன்மையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உதவியும் தேவனுடைய ஒத்தாசையும் நம்ம வாழ்க்கையில் கைகூட தேவன் அனுக்கிரகம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும், ஆண்டவர் நமக்கு தயவாயிருந்து நம்ம நடத்துன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அவருடைய ஆலயத்தில் நம்ம சரியாக வாஞ்சியாக இருக்கிறோமா? நம்ம தேவ ஆலயத்தில் நம் வாஞ்சையாய் அவர் சமூகத்தை நம் நாடும்போது தான் தேவனுடைய உதவியும் தேவனுடைய ஒத்தாசையும் தேவனுடைய தயவும் நம்ம வாழ்க்கையில் பெருகும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் அவயங்கள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள தேவனோடு இருப்பதே விருப்பம் கொண்டுள்ளது. என்னைக்கு நம்ம உலகத்தில் போய் வாழ்றது நம்ம விருப்பம் கொள்ளாமல், நம்முடைய இருதயமாக இருக்கலாம், நம்முடைய சதையாக இருக்கலாம், நம்முடைய கை கால்களாக இருக்கலாம், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனோடு இருக்க விரும்பும்போது ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நிரப்பி நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து வாசிங்க பார்க்கலாம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் தங்க ஒரு நாளே எனக்கு மிகவும்
நல்லது. நம்ம 6 நாள் உலகத்துக்காக, நம்ம உடம்புக்காக, நம்ம சரீரத்துக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் கூடுவதனால 6 நாளுக்கு தேவையான கிருபை, 6 நாளைக்கு தேவையான பலன், 6 நாளைக்கு தேவையான பாதுகாப்பு, 6 நாளைக்கு தேவையான தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு வேணும்னா அவர் சமூகத்தில் நம்ம வாஞ்சியோடு கவனத்தோடு வரும்போது தான் தேவன் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 1000 நாட்களை பார்க்கலும், என் வருடத்தில் எத்தனை வருடங்கள் நான் வாழ்ந்தாலும் உம்முடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற அந்த ஒரு நாள் எனக்கு மிகவும் நல்லது என்று சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, வேறு இடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்களை பார்க்கலோ உமது ஆலயத்தில் செலவிடும் ஒரு நாள் மிகவும் எனக்கு மிகவும் நல்லதாய் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் நம்ம விருப்பத்தோடு வாஞ்சியோடு அவரை நாம் தொழுது கொள்ள, அவரை நாம் வாஞ்சிக்க, அவரை நாம் தரிசிக்க, அவருடைய கிருபையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையினால் நாம் உருவாக்கப்பட்டு அவரை பலப்பட்டு வாழணும்னு சொல்லிட்டு நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உலகத்திற்கு ஒத்து போய் வாழ்வதை பார்க்கலோ தேவனுடைய சந்நிதியில் வாழ்வது எனக்கு மிகவும் நல்லது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்து போய் வாழ்றதான் தெரியுது. தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ முற்படுறோமா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம உலகத்தில் எவ்வளோதான் ஒத்து போய் வாழ்ந்தாலும் அது ஒரு சில நாட்களே, ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் தேவனுக்கு ஒத்து போய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பி நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உலகம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும், உலகம் தருகிற சந்தோஷத்தை காட்டிலும் தேவன் தருகிற சந்தோஷம் நித்தியமானது, நிரந்தரமானது. அது என்றென்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களை தங்க ஒரு நாள் மிகவும் நல்லது. ஆமென், அல்லேலூயா. தேவன் சமூகத்தில் தங்குகிற அந்த நாளை நாம் வாஞ்சியோடு விருப்பத்தோடு வரும்போது தேவன் அதற்கேற்ற கிருபையினாலும் நன்மையினால் நம்மளை உருவாக்கி நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவும் சந்நிதியைத்தான் அனுதினமும் நான் அகமகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாடல் நம்ம பாடும்போது அவர் சமூகத்தில் நம்ம தங்கி இருக்கிறத நம்ம மகிழும் போது தான் தேவ மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் பெருகும். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் துக்கத்தோடு, தேவ சமூகத்தில் அழுகையோடு, தேவ சமூகத்தோடு வறுமையோடு, தேவ சமூகத்தில் பிரச்சனையோடு, தேவ சமூகத்தில் போராட்டத்தோடு நம்ம இருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கையில் இருக்க போராட்டமாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இருக்க இன்னலாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இருக்க துக்கங்களாக இருக்கலாம், மாறாது. தேவ சமூகத்தில் அகமகிழ்ந்து களி கூறும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்ய அவர் நமக்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்கள் வேத வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆலயம், திருச்சபை என்றால் ஒரு 6 விதமான காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள்கிட்ட நான் ஒரு மாதம் முன்னாடி சொன்னேன், ஆலயம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது எழுதிட்டு வாங்கணும். எழுதாட்டினாலும் பரவாயில்ல, வர 4வது வாரத்துக்குள்ளே நீங்கள் எழுதிட்டு வாங்க. சரிதானா? இந்த மாத கடைசி வாரம் உங்களை கேட்பேன், நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை எழுதிட்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, திருச்சபைனா நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆலயம்னா எப்படிப்பட்டதா? நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நம்முடைய சிந்தனை தேவனோட கூட இருக்கும்போது தான் தேவன் நம்ம அதுக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை, அப்படி அப்பாற்பட்ட மகத்துவங்களை, அப்பாற்பட்ட கிருபைகளை நம்ம வாழ்க்கையில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் நம்ம எப்படி போகிறோம்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு அவர் அன்பு கூர்ந்து நம்ம தொழுது கொள்ளும்போது தான் தேவனுடைய நன்மை நம்ம வாழ்க்கையில் பெருகும். ஆமென், அல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆலயம், அவருடைய ஆலயம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆமென், அல்லேலூயா. 2வது என்னை மாற்றுகிறது, என்னை உருவாக்குறது தேவ ஆலயம். நம்மளை உருவாக்குவது எது? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கு வராருன்னா நம்ம இப்படி இருக்க முடியுமா? அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றினது எது? அவருடைய ஆலயம். அவரோடு கூட உறவாட வைப்பது எது? அவருடைய ஆலயம். அவரை அப்பான்னு கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்தது எது? அவருடைய ஆலயம். அவருடைய ஆலயத்தில் நாம் கூடும்போது நம்மை தேவன் மாற்றுகிறார். 3வதாக என்னை மறுரூபமாக்குகிறார். நம்முடைய ஆவியில் இருக்கட்டும், நம்முடைய ஆத்மாவில் இருக்கட்டும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிறோம், ஒவ்வொன்றையும் தேவன் மறுரூபமாக்கி நம்மை புதிதான பிள்ளைகளாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 4வது நம்மளை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம் நம்முடைய தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா அவருடைய ஆலயத்தில் நம்ம கூடாமல் பரலோகத்துக்கு போக
முடியாது. ஆலயத்துக்கு வந்தால் தான் நம்மளை உணர்த்துவார். அவருடைய வார்த்தையின் மூலம் அவரை துதிக்கும் போது உணர்த்துவார், அவரை பாடும்போது உணர்த்துவார், அவரை ஸ்தோத்தரிக்கும் போது உணர்த்துவார். அவருடைய வேத வசனங்கள் மூலம் நம்மளை உணர்த்தி நம்மளை உருவாக்கி அவருடைய நித்தியத்துக்கு நேராக நம்மை கொண்டு போக ஆயத்தப்படுத்துகிற இடம் தேவனுடைய ஆலயம். ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நமக்கு தந்த கிருபைகளையும் நமக்கு கொடுத்த தாளந்துகளையும் பயன்படுத்துகிற இடம் தேவ ஆலயம். இதில் நம்ம தான் நிறைய பேர் குறையா இருக்கிறோம். நம்ம கொடுத்த தாளந்துகளை, நம்ம கொடுத்த கிருபைகளை பயன்படுத்துகிற இடம் தேவனுடைய ஆலயம். பயன்படுத்தாத இடம் தேவ ஆலயம் இல்லை. இன்றைக்கி நம்ம கொடுத்த திறமையை உலகத்தில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட பயன்படுத்துகிறோமா? நமக்கு தேவன் பாட திறமை கொடுத்துருக்காருன்னா அந்த பாட திறமை தேவ சமூகத்தில் நம்ம பாடும்போது தான், தேவனை உயர்த்தும் போது தான் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க தெரியும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தால், ஜெபம் பண்ணாமல் இருந்தால் ஜெபம் பண்ண முடியுமா? தேவன் நம்ம கொடுத்த தாளந்துகளை, கிருபைகளை தேவ சமூகத்தில் நாம் பயன்படுத்தும் போது தான் அதை பெருக்கிக் கொள்ள, அதை வளர்த்து கொள்ள தேவன் கிருபைகளை தந்து நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து நான் கடைசியாக ஆறாவதாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவுகிற இடம் ஆலயம். அது மட்டும் இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ உதவுவதும் ஆலயம்தான். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வைப்பதும் ஆலயம்தான். அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தோடு வாழ வைப்பதும் ஆலயம். இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தோடு நம்மளால் வாழ முடியுதா? முடியல. ஒரு சில தடுமாற்றங்கள், ஒரு சில பிரச்சனையினால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துற சூழ்நிலை வரும். அந்த இழக்காமல் இருக்கணும்னா தேவ ஆலயத்தில் கூடும்போது தான் தேவன் நம்ம இழக்காமல் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், முதலாவதாக நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய ஆலயம். ரெண்டாவது, என்னை மாற்றுகிறது, என்னை அவருடைய பிள்ளையாய் உருவாக்குவது தேவனுடைய ஆலயம். சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம அவளை சிறு பிள்ளையை போல் நம்ம ஆகிறது தான் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என்னை மறுரூபமாக்குவது, என்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் என்னை மறுரூபமாக்கி என்னை உருவாக்குகிற இடம் ஆலயம். அதுக்கு மட்டும் இல்லை, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துவது ஆலயம். ஐந்தாவதாக என் கிருபையை பயன்படுத்துகிற இடம் ஆலயம். பயன்படுத்தாத இடம் ஆலயம் இல்லை. இன்றைக்கி நம்ம கிருபையை ஆலயத்தில் பயன்படுத்தாமல் வெளியில் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அவர் சமூகத்தில் பயன்படுத்தும் போது தான் அவருடைய கிருபையும் அவருடைய தாளந்துகள் நம்ம வாழ்க்கையில் பெருக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆறாவதாக நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வைப்பதும் ஆலயம்தான். அந்த ஆசீர்வாதத்தோடு வாழ வைப்பதும் ஆலயம்தான். ஆமென், அல்லேலூயா. இந்த 6 விதமான காரியங்களும் நமக்கு ரொட்டீனாக வரணும்னா தேவ ஆலயத்தை வாஞ்சியோடும் தவனத்தோடும் அவர் சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு வாஞ்சை இல்லாமல், ஒரு தவனம் இல்லாமல், இருதயத்தில் விருப்பம் இல்லாமல் அவர் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதை கைகூட பண்ண, அதை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க உதவுவது நம்ம வாழ்க்கையில் இருக்க வாஞ்சையும் நம்ம வாழ்க்கையில் இருக்க ஆர்வமே தேவ சமூகத்தை நம்ம நிலைநாட்டுகிறது. ஆமென், அல்லேலூயா. நீல் காலைன்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷர் சொல்லியிருக்கிறாரு, சபை என்பது எத்தனை நாற்காலிகள் நிரம்பினது என்பதை பற்றியது அல்ல, எத்தனை வாழ்க்கைகளை மாற்றமடைய வைத்தது என்பதை பற்றியதே சபை. ஆமென், அல்லேலூயா. சபை நிரம்பி வழியது சபை இல்லை, எத்தனை நபர்களை, எத்தனை நபருடைய வாழ்க்கையை மாற்றிய இடம்தான் சபை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஆத்துமாக்கள் பெருகி ஓடுறாங்க, ஆனால் அங்கே ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா? எங்கே ஆசீர்வாதம் இருக்கோ அங்கே தான் ஓடுறாங்க, எங்கே நல்லா இருக்கா அங்கே தான் ஓடுறாங்க. அங்கே ஆண்டோடைய வார்த்தையினால் உருவாக்கப்படுறாங்களா? அது திருச்சபை இல்லை. எங்கு வார்த்தையினால் உருவாக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதோ அதுதான் திருச்சபை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் திரும்பி சொல்கிறேன், சபை என்பது எத்தனை நாற்காலிகள் நிரம்பினது என்பதை பற்றியது அல்ல, எத்தனை வாழ்க்கைகளை மாற்றமடைய பண்ணினது என்பதை பற்றியதே திருச்சபை. ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை மாற்றமடைய பண்ணின இடம் எது? திருச்சபை. அந்த திருச்சபைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம ஆவலோடு ஏக்கத்தோடு நம்ம போகும்போது தேவன் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு நேரத்தை பொறுத்து இன்னைக்கு நம்ம எவ்வளோ தியானிக்க முடியுமோ அவளை தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. முதலாவது வசனம் என்ன சொல்லுது? வாசிப்போம். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என்
சத்தத்தை கேட்டார். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. முதலாவது தேவனுடைய ஆலயம் என்னன்னா, ஜெபம் கேட்கப்படுகிற இடம் தான் ஆலயம். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வாஞ்சியோடு கவனத்தோடு அவர் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆமென், அல்லேலூயா. நம்ம கூப்பிடுதல் அவர் செவி அண்டைக்கு போகணும்னா நம்ம வாஞ்சியோடு கவனத்தோடு அவருடைய ஆலயத்துக்கு வரணும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏன் தாமதமாகுது? தாமதமானாலும் அது காரணத்தோடு தாமதம் பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணுமோ அதை கைகூட பண்ணுவார். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அது அப்போ வேணும்னு என்றால் அவர் தீர்மானித்திருந்தால் அது கைகூட ஏன் தாமதமாகுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அவர் மீது, அவர் ஆலயத்தின் மீது நமக்கு ஒரு வாஞ்சையும் கவனம் நம்ம வாழ்க்கையில் இல்லை. இருக்கும்போது தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் மாட்டிக்கொண்டேன், கர்த்தரிடத்தில் உதவியை கேட்டேன், தேவன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய உதவி, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படணும், தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் தேவ சமூகத்துக்கு வாஞ்சையோடும் கவனத்தோடும் தேவ சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் தேவனுடைய ஆலயம்னா, எதுக்கு தேவனுடைய ஆலயம்னா, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிற இடமாய் தேவ ஆலயம் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. வாசிப்போம். அதற்கு உதாரணமாக ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 8, 38, 39. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரில் கேட்டு மன்னித்து. வாசஸ்தலமாய் இருக்கிற பரலோகத்தில் இருக்க தேவரி நீ கேட்டு அதை மன்னித்து அப்படின்னு சொல்லப்படுறது. ஆமென், அல்லேலூயா. 2 ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்தில் கொண்டு வரும்போது சாலமோன் பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு ஜெபமாய் இந்த ஜெபம் காணப்படுகிறது. அதே மாதிரி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற காரியங்கள் இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. சாலமோன் எதற்காக ஜெபம் பண்ணினார்னா, அங்கே நான் பார்த்தோம்னா இஸ்ரவேலர்களுக்காக சாலமோன் ராஜா ஆலயத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுறது. ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிதாவின் வலது பரிசத்திலிருந்து நமக்காய் பரிந்து பேசுகிற யாரு? ஏசப்பா. ஏசப்பா நமக்காக பரிந்து பேசணும்னா நம்ம அவர் ஆலயத்திலேருந்து நம்ம பரிந்து பேசும்போது தான் அவர் நம்முடைய பரிந்துரைகளை தேவனிடம் பேசுவார். நம்ம பரிந்து பேசாமல் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா அவர் பரிந்து பேச மாட்டார். அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. நம்ம அவர் பரிந்து பேச தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் பரிந்து பேச வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் பரிந்துரைகள் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கூடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது தான் தேவன் அந்த பரிந்துரைகளை கேட்டு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்காக சாலமோன் ராஜா தேவ சமூகத்தில் தேவனிடம் பரிந்து பேசினார், ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் கேட்கப்பட்ட காரணம் அவங்க எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒன்றாய் கூடி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வாஞ்சியோடும் கவனத்தோடு வந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆமென், அல்லேலூயா. வாஞ்சினா என்ன? எல்லாரும் என்னை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களே. இப்போல்லாம் பைபிள்லாம் பார்க்க வேணாம், நம்ம நார்மலாக பேச போகிறோம். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாதெல்லாம் இந்த என்ன சொல்கிறது, நம்மகிட்ட இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வாஞ்சினா என்ன தெரிஞ்சது சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருப்பம். விருப்பம் ரொம்ப ஆசையாக இருக்கிறது தான் வாஞ்ச. நமக்கு யார் மேலே ஆசை வரும்? நம்மகிட்ட இல்லாத பொருள் ஒரு மனுஷன்ட்ட இருந்துச்சுன்னா அந்த பொருள் மேலே ஆசை வருமா இல்லையா? அப்படிப்பட்ட வாஞ்ச வேணாம் நமக்கு. நம்ம தேவன் மீது நம்ம வாஞ்ச காணப்படணும். ஆமென், அல்லேலூயா. ஆசையாக அவர் சமூகத்துக்கு நம்ம வரணும், அப்போ தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஆசையாக அவர் சமூகத்துக்கு வரும்போது தான் நம்மளே தேவன் மறுரூபமாக்குவார். நம்மளை அவர் நித்தியத்துக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை நடத்துவார். நம்ம வாஞ்சியாக வரலாமல்
மற்றவங்களுக்காக நம்ம வந்தோம்னா, மற்றவங்க கேட்பாங்க, மற்றவங்க பார்ப்பாங்க, நம்ம வந்தோம்னா அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. ஆமென், அல்லேலூயா. தவணைனா என்ன? சோத்திரம். வாஞ்சைனா ஆசை, விருப்பம், ஓகே. அதான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் ஆசை. ஆசை எப்போ வருது? நாக்குக்கு ருசி வரும்போது ஆசை வரும். கண்ணுக்கு அது நல்லதுன்னு காணும்போது கண்ணுக்கு ஆசை வரும். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு மேலே ஒரு விருப்பம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு நம்ம போவோம். அதுபோல தான் தேவ ஆலயம் நமக்கு ஒரு விருப்பமாக, அவர் நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும்போது தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஆமென், அல்லேலூயா. தவணம்னா என்ன? உலகத்தார் பார்த்தீங்கன்னா நடிகர்களும் சரி, அரசியல்வாதியும் சரி, தவறு இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் தவறு இருக்கும்போது தான் தேவன் நமக்கு நன்மை தருவார். ஆமென், அல்லேலூயா. அது தெரியாமல் போய் தவறு இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து நம் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைங்க தான் தவறு இருக்கிறதுக்கு அடையாளம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இங்கே அமர்ந்துக்கிட்டு நம்ம வீட்டில் அதை செஞ்சிட்டோமா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு அடையாளம் இல்லை. நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு தாமதமாவதற்கு யார் காரணம்? நம்ம தான். பக்கத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படாமல் திருச்சபைக்கு வராமல் இருப்பதற்கு யார் காரணம்? இயேசுப்பாவா? இதில் மதவாத இயக்கங்களா? நம்ம தான். நம்ம ஒழுங்காக இருந்துட்டாலே நம்மளை போல் ஆண்டவர் அநேகரை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் நம்ம தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதுக்கு தடை யாருன்னா நம்ம தான். நம்ம ஒழுங்காக இருந்துட்டோம்னா தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த வசனம் தான் நம்ம 1 ராஜாக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 38-39 வாசனம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், இஸ்ரவேலுக்காக சாலமோன் ராஜா தலையத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபம் செய்கிறார். ஜெபம் கேட்கப்பட்ட நம்முடைய கூப்பிடுதல் ஆண்டவர் சன்னிதானத்துக்கு போகணும்னா நம்மகிட்ட அந்த வாஞ்சை இருந்தால் தான் போகும். உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவர் இவங்க சத்தத்தை கேட்பேன் அவங்க சத்தத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னாரா? எதுவும் நம்ம சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். நம்ம கூப்பிடுதல் அவர் சன்னிதானம் அவர் செவிக்கு போகணும்னா நம்ம வாஞ்சியோடு விருப்பத்தோடு அவர் சமூகத்துக்கு வந்தால் தான் நம்ம கூப்பிடுதல் அவர் செவிக்கு போகும். வீட்டில் போய் படித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 38, 39, 42, 43, 48 வசனம். இந்த வசனங்கள்லாம் குறித்து கொள்ளுங்கள். நேரம் இல்லை வாசிக்கிறதுக்கு. இதெல்லாம் குறித்து பாருங்கன்னா, நீ சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்படிலாம் ஜெபிக்கிறார் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறும்போது நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது உதாரணம், ஒரு உதாரணம். முதலாவது இஸ்ரவேல் ராஜா சாலமோன் ராஜா இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணினார். ரெண்டாவது உதாரணம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து 14 வாசிங்க. 14. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை இதில் பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா ராஜா எதற்காக விண்ணப்பம் பண்ணினார் வாசித்தீர் என்றால் 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 19 உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் நீங்கள் வாசிங்கன்னா அசிரிய ராஜாவுக்கு விரோதமாக வர்றாங்க. வரும்போது அவங்கள வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், தெரியும். அதில் 19 மட்டும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். என்ன விண்ணப்பம் பண்றார்னா, ஆண்டவரே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், எங்களை அவர்கள் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் சொல்லிட்டு
ஆண்டோட விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் நம்ம தேசத்துக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணுறோம்னா, அந்த விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படணும்னா, அந்த கேட்கப்படணும், ஆண்டவர் செவிக்கு போகணும்னா, நம்ம வாஞ்சியோடு விருப்பத்தோடு தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் நம்முடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜா நீர் ஒருவரை தேவனாய் கர்த்தர் எங்களை அவன் கைக்கு எங்களை நீங்களாக்கி, அசீரிய ராஜாவுடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு யார் கைக்கு நம்மளை நீங்களாக்கணும்? ஆண்டவர் சத்துருவின் கைக்கு. இங்கே இருக்க மக்களை யாரு கைக்கு விடுவிக்கணும்? சத்துருவின் கையிலேருந்து தான் விடுவிக்கணும். அதற்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பத்தை தேவன் கேட்கணும்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை வேணும். ஆமென், அல்லேலூயா. இருதயத்தில் ஒரு வாஞ்சை இல்லாமல், இருதயத்தில் ஒரு விருப்பம் இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து கூடி நாம் ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டான். முதலாவது தேவாலயம் எதற்கு? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுறதுக்கு தான் தேவாலயம். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனங்களை குறிச்சுக்கொள்ளுங்க, வீட்டில் போய் படிச்சுப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1, 14, 38 இந்த 3 வசனத்தை குறிச்சுங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இப்போ நம்ம 2 ராஜாக்களில் 19 என்ன வாசித்தோமோ அதெல்லாம் அதை குறிப்பிடப்பட்டிருக்கு. 37ஆம் அதிகாரம் 1, 14, 38 வசனங்களை குறிச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் இந்த 1, 14, 38 இந்த 3 வசனத்தையும் குறிப்பிட்டு நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீர் ஒருவரை தேவனாய் கர்த்தர் எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறாரு. ரெண்டாவது இங்கே வந்து எசேக்கியா ராஜா வந்து அசீரிய ராஜாவின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணுறார். நம்ம எப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ணினாலும் அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்மகிட்ட ஒரு மன வாஞ்சை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தான், தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். ரெண்டாவது எதற்காக தேவனுடைய ஆலயம் காணப்படுது? வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 33, 34. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த நிமித்தம், உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய், சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி, உம்மிடத்துக்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி, உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி, இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி, உம்முடைய ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், உம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து. போதுமானது. ஆண்டவர் ரெண்டாவது எதற்காக நம்ம தேவ ஆலயத்தை வச்சிருக்காருன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு ஸ்தலமாய் தேவ ஆலயத்தை தேவன் வச்சிருக்கிறார். உண்மை இல்லையா? நம்ம தப்பு செஞ்சுட்டு வந்து தேவ சமூகத்தை உட்காந்துருப்போம். ஆண்டவர் உணர்த்துறாரா இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, ஆனால் தப்புன்னு என்பதை தேவ சமூகத்தில் அமரும் போது தான் தேவன் உணர்த்துவார். ரெண்டாவது ஆலயத்துக்கு எதுக்காக தேவன் ஆலயத்தை வச்சிருக்காரு? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட. ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணினார்கள். அவங்க பாவங்களை எங்கே மன்னிக்கப்பட்டுனா தேவ ஆலயத்தில் தான் மன்னிக்கப்பட்டு. நம்ம யார்? நாம் யார்? கர்த்தாவே. நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகளை யாருன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? இஸ்ரவேல் சந்ததியார். இஸ்ரவேல் சந்ததியாகிய நீங்களும் நானும் பாவங்கள் பண்ணினாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில், அதாவது தேவ ஆலயத்தில் கூடும்போது தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்றைக்கி இஸ்ரவேலுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறோம்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதுக்காக தான் நம்ம வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் சொல்கிற இஸ்ரவேல் சந்ததி முழுவதும் இஸ்ரவேலர் தான். ஆமென், அல்லேலூயா. அந்த தேசத்தை மட்டும் தேவன் குறித்து நம்மகிட்ட சொல்லலை, நமக்காக தான் நம்ம வேண்டுதல் செய்ய சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேசத்தை நாம் நினைவு கூறுவோம். ஏன்னா அந்த தேசத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார். அது அந்த தேச ஜனங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க. அதுக்காண்டி நம்ம அந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்படவும். அதாவது இஸ்ரவேலுக்கு உமக்கு விரோதமாய் பாவம் செய்து உமது ஆலயத்தை விண்ணப்பம் செய்தார்கள். பரலோகத்திற்கு பிதா கேட்டு பாவங்களை மன்னித்து நீர் கொடுத்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி வச்சு, என்ன தேசத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? நமக்குலாம் ஒரு சொந்தமாக ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணுறாரு. எந்த தேசம்? பரலோக தேசத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மன்னிப்புடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது தான் நாம் பரலோகத்துக்கு நம்ம போக
முடியும். ரெண்டாவது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே தேவ ஆலயத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்தமானது நித்திய நாளாய் உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. அவருடைய ஆலயத்தில் கூடுவதே நம்ம பரிசுத்தப்படுத்த தான். ஆமென், அல்லேலூயா. நம்மளை சுத்திகரிக்க தான், நம்மளை சரி செய்ய தான் தேவ ஆலயத்துக்கு நம்மளை கூடி வர பண்ணுகிற. பரிசுத்தமானது நித்திய நாளாய் உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. உலக அலங்காரத்தை நாடுறோம், உலக அலங்காரத்தை நம்ம விரும்புகிறோம். ஆனால் பரிசுத்தமான தேவ ஆலயத்தை நம்ம விரும்பும்போது அந்த பரிசுத்தத்தை தந்து தேவன் நம்மை அலங்கரிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அழகு பார்த்து நம்மளை அழகு பார்க்குற தேவன் அவர் ஒருவர் தான். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ தெய்வங்கள் இருக்கான். தெய்வங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். அது கண் இருந்து காணாது, காது இருந்து கேட்காது. நம்முடைய ஆண்டவர் ஒருவரே உயிரோடு இருக்கிறவர். நம்மை அழகு பார்த்து ரசிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். ஆமென், அல்லேலூயா. நான் கருப்பாக இருக்கிறேன், நான் சிகப்பாக இருக்கேன்னா இல்லை. அவர் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அவர் சமூகத்தில் பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்தோம் என்றால் நம்மை அழகு பார்த்து நம்மளை வாழ வைக்கிற தேவன் நம்முடைய தேவன் ஒருவர் தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9:22 வாசிங்க. கரெக்டு தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அந்த பாவ மன்னிப்பு தேவ ஆலயத்தில் நம்ம கூடி வரும்போது தான் அந்த பாவ மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் உண்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டுட்டாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த பாவ மன்னிப்போடு நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னா தேவ ஆலயத்துக்கு வரும்போது தான் உங்களை பரிசுத்தமாக்க தேவனால் முடியும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா ரத்த சிந்தை, இன்றைக்கி ரத்த சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொன்னதுனால ஆட்டு ரத்தத்தையும் கோழி ரத்தத்தையும் வெட்டுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நமக்காய் அவர் சிலுவையிலே பலியாகி ரத்தம் சிந்தி நமக்காய் உயிரை விட்டு நமக்காய் மீண்டும் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இன்று நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் ரத்த சிந்தின ரத்தம் ஒரு நாள் வீணாய் போகாது. அந்த ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அவருடைய ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பரிசுத்தமாய் வாழ வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய இரத்தத்தினால நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறார். 1 கொரிந்தியர் 3ஆவதாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், ஆமென், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். எதனால? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உச்சரிக்க அறிக்கையிட விசுவாசிக்க அதை நம்ப நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் உறுதியாக்க படும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நம்ம பாடுறோம். ஏன் பாடுறோம்? அந்த நாமத்தை நம்ம உயர்த்த நம்ம வாழ்க்கையில் ஒரு தூய்மையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த நாமத்தின்படி அந்த மகிமையை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். முதலாவது, அவர் ஆண்டவர், அவருடைய ஆலயம் பரிசுத்த ஆலயத்தில் அவர் பரிசுத்தம், அவருடைய தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்குது. அவருடைய ரத்தத்தினால் நம்ம பாவம் மன்னிக்கப்படுது. மூன்றாவது, அவருடைய நாமத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 4வது வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியமும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென், அல்லேலூயா. 3வது ஆண்டவர் சொல்றாரு, தேவ பயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நம்ம பாவம் பண்ணுவோமா? இன்றைக்கி ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால தான் மாம்ச விரும்பினது, இந்த உலக விரும்பினது, மற்றவங்க விரும்பினது நம்ம செஞ்சு தேவனுக்கு விரோதமாக பாவங்களே செய்து கொண்டு இருக்கிறோம். தேவ பயம் எப்போ வரும்னா, தேவ ஆலயத்துக்கு வராமல் தேவனுக்கு பயப்படுற பயம் வராது. தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் யாராவது தேவனுக்கு பயப்படுறேன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா?
முடியாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் பெருகணும்னா நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. அடுத்து யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அவர் சொன்ன உபதேசத்தினால் நம்ம சுத்தமாக்கப்படுகிறோம்னா அவருடைய சக்திய வார்த்தையாகிய ஆண்டவருடைய தேவ வார்த்தையை நாம் சுத்தமாக்க படுகிறோம். ஏன் பைபிள் படிக்கணும்னு சொல்கிறோம், ஏன் பைபிள் வாசிக்கணும், ஏன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்கிறோம்னா அவருடைய வார்த்தையை நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவ ஆலயத்துக்கு வர்றதுனால தான் அவருடைய வார்த்தையை நம்மளோட பேசுகிறார். ஆண்டோடைய வார்த்தையை பேசுகிறாரா இல்லையா? அந்த வார்த்தை நம்மளை பரிசுத்தமாக்குறது, நம்மளை உருவாக்குறது. ஆமென், அல்லேலூயா. அடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து, பரிசுத்த ஆவியினால் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்த ஆவியை எப்போ நம்ம வரவேற்கிறோம், எப்போ பெற்றுக்கொள்கிறோம்? ஆலயத்துக்கு வந்தால் தான். நம்ம வீட்டில் கூடும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோமா? வீட்டில் கூடும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன் ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னால், ஆலயத்துக்கு வந்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாய் இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்க. எதற்காக? ஆவியினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்வதற்காக நாங்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஸ்தோத்தரிக்க நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயம் முதலாவது எதற்காக நமக்கு ஆலயத்துக்கு வர்றோம்? மறக்கக்கூடாது. நான் அடுத்த வாரத்தில் அடுத்து தியானிக்கிறேன், நேரம் இல்லை. எதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்? எதற்காக தேவ ஆலயம் நமக்கு இருக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம ஜெபம் கேட்கப்பட, நம்ம உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படணும்னா ஆண்டோடைய ஆலயத்துக்கு வராமல் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட மாட்டாது. 2வது, நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா தேவ ஆலயத்துக்கு வராமல் நீங்கள் பரிசுத்தமாக வாழ உங்களால் முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 காரியம் உங்களுக்கு வேணும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு மன வாஞ்சியாய், மன விருப்பமாய், தேவ சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 6 காரியம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆலயம் எப்படிப்பட்டது? நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய ஆலயம். 2வது, என்னை மாற்றுகிறது, என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறது தேவ ஆலயம். ஏன்னா சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு இடமில்லை, பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது. நம்ம சின்ன பிள்ளையா தேவனை உருவாக்குற இடம் எது? தேவனுடைய ஆலயம். 3வது, நம்மளை மறுரூபமாக்குறது, வேறு மனுஷனாய் நம்மளை மாற்றுவது எது? ஆலயம். இந்த உலக மனுஷனாய் இருக்கிற நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு உகந்த மனுஷனாய் மாற்றுவது எது? ஆலயம். அடுத்து, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவது, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம் எது? ஆலயம். 5வது, நம்மளை கிருபைகளை பயன்படுத்துகிற இடம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய கிருபைகளை பயன்படுத்தாமல் இருந்தால் ஆலயத்துக்கு வர நோக்கம் இருக்கா? இல்லை. ஆண்டவருடைய கிருபை, நம்ம கொடுத்த தாளந்துகள், நம்ம கொடுத்த திறமைகள், நம்ம கொடுத்த வாஞ்சிகளை தேவ சமூகத்தில் நாம் செலுத்துகிற இடமே தேவனுடைய ஆலயம். 6வது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தோடு வாழ வைப்பது தேவனுடைய. இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தோடு வாழ முற்படுகிறோமா? இதெல்லாம் தொடர்ந்து வசனத்தின் மூலம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணும்னா, ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய ஆலயத்துடைய மகத்துவம் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா நீங்கள் எப்போதும் தேவன் சமூகத்தில் கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சையும் கவனமாக இருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் கைகூட பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்ம வாழ்க்கையில் அவருடைய ஆலயத்தின் நோக்கத்தை நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம அறிஞ்சுக்குள்ள வச்சா தொடர்ந்து தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. இந்த ஆலயத்தின் மகத்துவங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும்னா நம்ம அதன் மீது வாஞ்சையும் கவனமுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டோட கேட்க போகிறீங்க, முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படிட முடியாதவங்க எழுந்து நின்று கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி கேட்க போகிறீங்க, ஏசப்பா
நான் உம்முடைய சமூகத்துக்கு உம்முடைய ஆலயத்துக்கு வருவதை ஒரு வாஞ்சியுள்ள பிள்ளையாய் தவணமுடைய பிள்ளையாக மாற்றுங்க. என் வாழ்க்கையில் ஒரு பிரியத்தோடு உங்கள் சமூகத்துக்கு வரணும்ப்பா. மற்றவங்க பார்க்குறாங்க, நான் வரக்கூடாது ஆண்டவரே. மற்றவங்க கேட்பாங்க, நான் வரக்கூடாது ஆண்டவரே. போதகர் ஃபோன் பண்ணுவாங்க, நான் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாஞ்சியோடு தவணத்தோடு வருகிற பிள்ளையை என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. ஆண்டவருடைய ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க. ஏசையா, எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே, எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் ஒரு முழு விருப்பத்தோடு, முழு வாஞ்சியோடு, முழு ஏக்கத்தோடு உடைய சமூகத்தை, உடைய ஆலயத்தை நாடுகிற பிள்ளையா என்னை மாற்றுவீராக. உடைய ஆலயத்தை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டு விடாதபடி உடைய ஆலயத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உடைய உருவாக்குதல் எங்களுக்கு வேணும்ப்பா. உடைய மறுரூபம் எங்களுக்கு வேணும்ப்பா. நீர் எங்களை உருவாக்குற விதம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இந்த ஆலயத்தில் முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு உம்மை தொழுது கொள்கிற பிள்ளையா என்னை மாற்றுவீராக ஆண்டவரே. பாவமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜோமனுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஜோமனுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு விருப்பம், இருதயத்தில் ஒரு ஆசை, எல்லாமே உடைய ஆலயமாக இருக்கணும், நீங்களாக இருக்கணும். உண்மை தவிர எங்களுக்கு வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைய என்னை மாற்றுங்க ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். நம்ம ஜபம் கேட்கப்படணும்னா நம்ம இருதயத்தில் விருப்பத்தோடு அவர் ஆலயத்துக்கு வரணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நம்ம விருப்பத்தோடு அவருடைய ஆலயத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்மளை மாற்றணும்னு சொல்லிட்டு தேவ சமூக ஜோமனுங்க பார்க்கலாம். ஏசப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தப்பனே, ஒரு தாகம் ஆண்டவரே. நீ சொன்னீங்களே, தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னீங்களே. சங்கீதக்காரன் சொன்னது போல் மாடானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறதுன்னு சொன்னது போல் ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் ஆண்டவரே எனக்குள்ளேயும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் உம்முடைய சமூகத்து மேலே இருக்கிற வாஞ்சையும் உம்முடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற தாகமும் வாஞ்சையும் எங்களுக்கு உண்டாகணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எனக்கும் ஆண்டவரே சோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது உண்டாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் அங்கே வந்தால் தான், அங்கே தான் இளைப்பாறுதல், அங்கே தான் ஆண்டவரே பலன், அங்கே தான் ஆசீர்வாதம், அங்கே தான் ஆண்டவரே ஆண்டவரே உருவாக்கப்படுற இடம். ஆண்டவரே, உமக்கென்று உருவாக்குற இடத்துல நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்து நிற்க ஆண்டவரே, வாஞ்சியோடு நிற்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் கரத்தில் ஒப்புக்கு ஒரு ஆசை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீங்கள் தான் பாடினா பத்தாது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசை வேணும் ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதுப்பா. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாஞ்சியை தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.